அனைவருக்கும் அதிகமான குழுமத்தின் வணக்கம். நான் விஜயன். இந்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடியது தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு குழுமத்துல நடக்க இருக்கக்கூடிய போலீஸ் கான்ஸ்டபிள் தேர்வு இருக்கு இல்லையா? இந்த தேர்வுக்கு நம்ம தயாராகும் போது முதல்ல இப்ப இருந்தே நம்ம கவனிக்க வேண்டியது டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி நான் இப்ப இந்த வீடியோலயே உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஏன்னா எல்லாரும் எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க, நாளைக்கு வந்து இப்படி பண்ணணும், லாஸ்ட் மினிட் டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொடுப்போம். நாங்களும் நிறைய வாட்டி கொடுத்துட்டோம். பட் அதுக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டியது, தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு சொன்னா எப்படி வந்து டைம் வந்து மேனேஜ்மெண்ட் பண்றது, அதுக்கு இப்ப இருந்து எப்படி வந்து ரெடி ஆகுறது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சரிங்களா? நேர மேலாண்மை அப்படின்னே சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு கேள்விகள் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்துக்கோங்க. 80 கேள்விகள். இந்த விஷயம் ரொம்ப சாதாரணமா இப்ப தெரியலாம், ஆனா தேர்வு எழுதுனவங்களுக்கும் தெரியும், தேர்வு எழுதும் போது உங்களுக்கு புரியும். சரிங்களா? 80 கேள்விகள் இருக்கு. உங்களுக்கு 1 மணி நேரம் 20 நிமிடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நேரம் ஒதுக்கி இருப்பாங்க இல்லையா? 1 மணி நேரம் 20 நிமிடம், அதாவது 80 நிமிடம் தான். ஒரு கேள்விக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எவ்வளவு நேரம்? ஒரு கேள்விக்கு நீங்க 1 நிமிடம் செலவு பண்றதுக்கு டைம் இருக்கு. சரிங்களா? அதாவது சரியா நீங்க வந்து 1 நிமிடத்தை ஒரு கேள்விக்கு நீங்க விடையளிக்கிறதுக்கு நீங்க ஒதுக்கலாம். சரி, இதுல வந்து பொது அறிவு பகுதியில எவ்வளவு கேள்விகள் கேட்கிறாங்க? கண்டிப்பா பொது அறிவு பகுதியில உங்களுக்கு 50 கேள்விகள் இடம்பெறும் இல்லையா? இதுல உங்களுக்கு தமிழ் இருக்கலாம், இங்கிலீஷ் இருக்கலாம், ஓகே, அறிவியல் சார்ந்த கேள்விகள் இருக்கும், அது இல்லாம நடப்பு நிகழ்வுகள் சார்ந்த கேள்விகள் இருக்கும், அது இல்லாம சமூக அறிவியல் சார்ந்த கேள்விகள் இருக்கும், அப்புறம் கணிதம் இருக்கும், இதுலயும் கணிதம் இருக்கும். சரிங்களா? இந்த கணிதத்துல 8 கேள்விகள் வந்து கேட்கிறாங்க. சரிங்களா? குறைந்தது உங்களுக்கு 5 to 10 கொஸ்டின்ஸ் நீங்க வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ஆவரேஜா வந்து பாத்தீங்கன்னா 7 இருந்து 8 கேள்விகள் வந்து கேட்கறாங்க. ஓகே, இது எல்லாமே இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்விகளை பொறுத்து. சரிங்களா? இது இல்லாம நீங்க உளவியல் பகுதி தனியா, உளவியல் பகுதியை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு கேள்விகள் கேட்கிறாங்க? உளவியல் பகுதியில 30 கேள்விகள். நீங்க அதிகமாக நேரம் இப்ப பார்க்கும்போது இங்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க பொது அறிவுல கணிதம் அப்படிங்கிற ஒரு பகுதி வருது. இதையும் நீங்க சால்வ் பண்றதுக்கும் ஓகே ஒரு 35 இருந்து 40 கேள்விகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சரி உளவியல்ல வந்துடும். சரிங்களா? அதாவது உளவியல் பிளஸ் கணிதம். உளவியல் இது 30 பிளஸ் இந்த 5 இல்ல 10 கேள்விகள் கேட்கிறாங்க, 8 கேள்விகள் கேட்கிறாங்க அப்படின்னா நான் ஆவரேஜா வந்து கொடுக்குறேன். சரிங்களா? ஒரு 38 கேள்விகள் வந்து வருதுன்னு வச்சுக்கோங்க. இது எல்லாமே நீங்க சால்வ் பண்ணி தான் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிறது, நீங்க கொஞ்சம் யோசிச்சு பண்ற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஏன் இந்த விஷயத்தை இங்க சொல்றேன் அப்படின்னா, கேள்விகளை பொது அறிவுனா உடனே 50 கேள்வி தான் அப்படின்னு யோசிக்காதீங்க. அதுல கணிதமும் இருக்கு, ரொம்ப முக்கியம். இதுல கணிதமும் இருக்கு. சோ இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 to 10 கொஸ்டின்ஸ் நான் ஆவரேஜா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 கொஸ்டின்ஸ் நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ இந்த உளவியல் பிளஸ் இந்த ஒரு 8 கொஸ்டின்ஸ் மொத்தம் 38 கேள்விகள். மொத்தம் 38 கேள்விகள் நீங்க வந்து பதிலளிக்க வேண்டியதா இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பதிலளிக்க வேண்டியது. எல்லாரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே டைம்ல வந்து போட்டுருவாங்க, 1 நிமிஷத்துக்குள்ளே போட்டுருவாங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்ல முடியாது, நேரம் எடுத்துக்கும். ஓகே, சோ இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நான் இப்ப சொன்ன மாதிரி கேள்விகள் வந்து நம்ம விடையளிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கலாம், அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். எல்லாரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள ஆன்சர் பண்ணிடுவாங்களா அப்படின்னு கேட்டா ரொம்ப கடினமா தான் இருக்கும். ஏன்னா 80 நிமிஷத்துல 80 கேள்விகள் ஆன்சர் பண்ணிடலாம் அப்படின்னு ஈஸியா தான் உங்களுக்கு தோணலாம். பட் ஈஸியான கேள்வியா தான் இருக்கும். ஏன் எப்படி பண்ணா ஈஸியா இருக்கும் அப்படின்னு பாருங்க. இந்த பொது அறிவு பகுதியில பார்க்கும்போது இப்ப வந்து 50 கேள்விகள் சொன்னேன், அதுல ஒரு 10 கேள்வி போயிடுச்சு. 40 இருந்து 45 கேள்விகள் தான் வந்து பாத்தீங்கன்னா பொது அறிவில் இருக்கும் போது எல்லா கேள்விகளுக்கும் உங்களுக்கு ஆன்சர் தெரியுமா அப்படின்னா அதுவும் சரியா இப்ப சொல்ல முடியாது. சோ நீங்க எடுக்கும் போது நீங்க பொது அறிவு எடுத்து ஆன்சர் பண்ணாலும் சரி, இல்ல உளவியல் பகுதியில இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு எடுத்து ஆன்சர் பண்ணாலும் சரி, அது உங்களோட விருப்பம். எது பண்ணலாம் அப்படிங்கறது நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. பட் நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க, பொது அறிவு பகுதி 40 கேள்விகள் 45 கேள்விகள் வருது அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியுற கேள்வி பார்த்த உடனே ஆன்சர் எப்படியும் கேள்விகள் எப்படி இருக்குன்னா ஒன்லைன் கொஸ்டின் தான், ஃபேக்சுவல் கொஸ்டினா தான் இருக்கும். இதுனா என்ன அப்படின்னு தான் கேட்பாங்க. சரிங்களா? இந்த நோய் எந்த விட்டமின் குறைபாடால வருது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குன்னா அவள் டைரக்ட் கொஸ்டின் தான். நீங்க வந்து ஆல்ரெடி நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா கேள்வியை படிக்கும் போது ஆன்சர் தெரியும், போய் சேவ் பண்றது மட்டும் தான் உங்களுக்கு ஆகக்கூடிய டைம். சரிங்களா? போயிட்டு அந்த கேள்விக்கான பதில சேவ் பண்றது மட்டும் தான் உங்களுடைய வேலையா இருக்கும். ஓகேவா? அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படிங்கறத நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் கேள்விகள் இருக்கும். ஒரு யூனிட் கேக்குறாங்க, விசையின் அழகு என்ன அப்படின்னு கேக்குறாங்கன்னா அது பார்த்த உடனே உங்களுக்கு ஆன்சர் தெரியும். நீங்க ஆப்ஷனே பார்க்கலாம் கூட, அது நீங்க படிக்கும் போதே தெரியும். பார்த்த உடனே ஆன்சர் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும், போன உடனே ஆன்சர் பண்ணிடலாம்.
சோ இந்த மாதிரி தான் பொது அறிவு இருக்கும். சோ பொது அறிவு கேள்விகள் எல்லாமே டைரக்டா இருக்கிறதுனால நீங்க உடனே ஆன்சர் பண்ண முடியும். நல்லா படிச்சிட்டீங்க, ஓகே, புத்தக பின்பகுதியில் இருக்கக்கூடிய வினாக்கள் மட்டும் தான் படிக்கிறேன் அப்படின்னு இல்லாம உள்ள பகுதியில இருந்தும் கேள்விகள் இப்ப எல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு லாஸ்ட் கொஸ்டின் பேப்பர் பார்த்தாலே தெரியும். பின்பகுதியில் இருக்கக்கூடிய வினாக்களும் இருக்கு, இது இல்லாம உள்ள இருந்தும் கேள்விகள் கேட்கிறாங்க. சோ நீங்க இதெல்லாம் நல்லா படிச்சிட்டீங்க அப்படின்னா பார்த்த உடனே வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் தெரியும். தெரிஞ்சதும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஷேட் பண்றதா, டைரக்டா அந்த கேள்விக்கான பதில் என்னன்னு உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு, ஆன்சர் பண்றீங்க. சரிங்களா? இதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு ஷேட் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படிங்கறத உங்களோட டைம் நீங்களே எடுத்துக்கோங்க. படிக்கிறீங்க, ஆன்சர் பண்றீங்க, ஓகேவா? அப்போ நீங்க ஒரு கேள்விக்கு அதிகபட்சமா 30 செகண்ட் தான் நீங்க எடுத்துக்கணும். எவ்வளவு நேரம்? 30 செகண்ட் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது 1/2 நிமிஷம் எடுத்துக்கிறீங்க ஒரு கேள்விக்கு நீங்க பதில் அளிக்கிறதுக்கு. அதாவது படிச்சுட்டு ஷேட் பண்ணி முடிக்கிறதுக்கு, ஷேட் பண்றதுக்கு ஒரு 10 செகண்ட் எடுத்துக்கிறீங்க. நீங்க படிக்கிறீங்க, ஆன்சர் ஸ்ட்ரைக் ஆகுது, ஆன்சர் பண்றீங்க. சோ இதெல்லாம் எப்ப வரும் அப்படின்னா, இப்ப இருந்தே நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான், அந்த டைமிங்குள்ள நீங்க மேனேஜ் பண்றீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த பழக்கம் வரும். இல்ல அப்படின்னா மெதுவா நீங்க எழுதிட்டு இருப்பீங்க, அதே பழக்கம் தான் எக்ஸாம் வரலையும் போயிட்டு வரும். இல்ல அப்படின்னா அவசரப்பட்டீங்க அப்படின்னா பதற்றம் அடைஞ்சு ஒழுங்கா பண்ணாம போயிடுவீங்க. ஓகேவா? புரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து ஆல்ரெடி எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க பண்ண தப்பு, அதனாலதான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கும். சரிங்களா? சோ 30 செகண்டுக்குள்ள நீங்க ஒரு கேள்விக்கு பதில் அளிக்கணும். நீங்க 40 கேள்விகள் பதில் அளிக்கிறீங்க, 45 கேள்வி வருதுன்னு வச்சுக்கோங்க. பொது அறிவுல இருந்து 45 கேள்விங்க கரெக்டா இருக்குங்க. 45 கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியணும்னு அவசியம் இல்லை, ஓகேவா? பட் நீங்க தெரிஞ்ச கேள்விகள் ஒரு 40 கேள்விகள் இருக்கு, 38 கேள்விகள் இருக்கு, எவ்வளவு கேள்விகள் இருக்குன்னு ஒண்ணுங்க. அது எல்லாமே எவ்வளவு நேரத்துக்குள்ள ஆன்சர் பண்ணும்? ஒரு 1/2 நிமிஷம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நல்லா தெரிஞ்ச கேள்வியை மட்டும் முதல்ல ஆன்சர் பண்ணுங்க. தெரியாத கேள்வி உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காதீங்க, ஓகே? அதுல மைண்ட் பிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கேள்விக்கு இப்ப ஏ பி சி டி அப்படின்னு ஆப்ஷன் வருது. ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறீங்க, ஒரு வேளை உங்களுக்கு சந்தேகம் வரக்கூடிய கேள்விக்கு இப்ப சொல்றேன். இதுல இந்த கேள்விக்கு இதுதான் ஆன்சரா வராது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க படிக்கும் போது தெரியுது, ஆனா இந்த ஆன்சர் அப்படின்னு கன்ஃபார்மா தெரியல அப்படின்னா நீங்க அப்பவே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல வந்து ஏ வராது ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும் போது நீங்க தெரிஞ்சிட்டீங்க, இது மட்டும் வராது நல்லா தெரியும் அப்படின்னா அதை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து வராது அப்படிங்கறத நீங்க வந்து ஒரு பென்சில் இதுல வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த கொஸ்டின்ல. சரிங்களா? இல்ல உங்களுக்கு 2 ஆப்ஷன் தெரியும், இதுல எது வராது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா அதையுமே எலிமினேட் பண்ணி அப்பயே வச்சுக்கோங்க. நீங்க என்ன அப்ப யோசிச்சிருக்கீங்க, அதை அங்க மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா திரும்ப வந்து கடைசியா இந்த கேள்விகள் எல்லாத்தையும் பதில் அளிச்சுட்டு நீங்க வந்து பார்க்கும்போது நீங்க மறுபடியும் அதுக்கான நேரத்தை திரும்ப செலவிட வேண்டாம் அப்படிங்கறதுக்காக சொல்றேன். சோ இவ்வளவு வந்து யோசிக்கணுமா இந்த எக்ஸாமுக்கு அப்படின்னா, எஸ் எல்லாமே முக்கியம் தான், ஒவ்வொரு மார்க் நமக்கு முக்கியம் தானே, நம்ம எல்லா ஆங்கிள் இருந்து யோசிச்சா ஆகணும். ஓகே, அப்ப மீதி பி அண்ட் சி மட்டும் தான் நீங்க செகண்ட் டைம் செக் பண்றீங்க. இப்ப வந்து இப்ப முன்னாடி வாங்க, இப்ப 40 கேள்வி 45 கேள்வி இருக்கு, 40 கேள்வி இருக்குன்னு வச்சுக்கோங்க. 40 கேள்வி தான் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அதை வந்து ஒரு 20 நிமிஷம், எவ்வளவு நேரம்? 20 நிமிஷத்துல நீங்க ஆன்சர் பண்ண போறீங்க. 20 மினிட்ஸ்ல ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா 20 மினிட்ஸ்ல 40 கேள்விகளுக்கு நீங்க விடையளிக்க முடியும். ஓகேவா? 40 கேள்விகளுக்கு விடையளிக்க முடியும். நீங்க நல்லா நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணீங்கனாலே பொது அறிவை 20 நிமிஷத்துல நீங்க வந்து முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. அந்த அளவுக்கு நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணி இருந்திருக்கணும். சரிங்களா? இப்போ 20 நிமிஷம் முடிச்சீங்கன்னா 40 கேள்விகள் பொது அறிவு முடிச்சிட்டீங்க. மீதி தெரியாத கேள்விகளை நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் விட்டு வச்சிருக்கீங்க. அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் படிக்கிறீங்க. 20 நிமிஷம் அதிகபட்சமா நீங்க 25 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னாலும் பண்ண தேவையில்லை. இல்ல ஒரு வேளை நீங்க பண்றீங்க 20 நிமிஷத்துக்கு மேல ஆகுது, 25 நிமிஷத்துக்குள்ள மேக்ஸிமம் முடிக்க பாருங்க. சரிங்களா? அதுதான் நாங்க சொல்லக்கூடியது. சோ முடிச்சிட்டீங்க அப்படின்னா 40 கேள்விகள் முடிஞ்சிடும். சரிங்களா? மீதி 1 hour இருக்கு. மீதி எவ்வளவு நேரம் இருக்கு? 1 மணி நேரம் இருக்கு. நீங்க முதல் 20 நிமிஷத்துலயே வந்து முடிச்சிட்டீங்க பொது அறிவு அப்படின்னா முடிக்கணும். முடிச்சா ரொம்ப நல்லது. அப்பதான் வந்து உங்களுக்கு உளவியல் பகுதியில நீங்க சில கணக்குகளை போட்டு பார்த்து ஆன்சர் பண்ணுவீங்க. இதுல 60 நிமிஷம் இருக்கு. எவ்வளவு? 60 நிமிடம் இருக்கு. இந்த 60 நிமிடத்துல எவ்வளவு கேள்விகளை நீங்க பதில் அளிக்கணும் அப்படின்னு பாருங்க. ஏற்கனவே நான் சொன்னது 40 கேள்விகள் பண்ணிட்டேன். இப்ப வந்து பாருங்க ஒரு 35 கேள்விகள் நீங்க பண்ண வேண்டியதா இருக்கும். எவ்வளவு கேள்விகள்? 35 கேள்விகள் பண்றதுக்கு கணக்குமே சேர்த்து தான் சொல்றேன் நான். சரிங்களா? அதுல கணக்குகள் இருக்கு இல்லையா பொது அறிவில், அந்த கேள்விகளும் சேர்த்து தான் சொல்றேன். இப்ப 60 நிமிடம் இருக்கு. தாராளமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா பொறுமையா ஆன்சர் பண்ற அளவுக்கு டைம் உங்களுக்கு வந்து இருக்கும். சரிங்களா? இதுல நல்லா தெரிஞ்ச கேள்விகள் படிச்சு நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பண்ணாலுமே நான் ஓகே 60 நிமிஷம் இருக்குன்னா 60 நிமிஷத்துக்கும் யோசிச்சு நீங்க பிளான் பண்ணி இவ்வளவு தூரம் பண்ண வேண்டாம். அதாவது 60 நிமிஷம் முழுமையா யூஸ் பண்ணிடாதீங்க அப்படிங்கறத சொல்றேன். ஏன்னா பின்னாடி நம்ம கொஞ்சம் கேள்விகள் விட்டு வச்சிருக்கோம் இல்லையா பொது அறிவுல, தெரியாத கேள்விகள் கொஞ்சம் விட்டு வச்சிருப்போம். 5 கேள்வியோ ஒரு 6, 7, 8 நம்ம வந்து விட்டு வச்சிருப்போம். அதை நம்ம ஆன்சர் பண்ணணும். அப்படின்னா இந்த 35 கேள்விகள் இருக்கு. ஓகே, இந்த 30 கேள்விகளை நீங்க விடையளிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கலாம்? ஒரு கேள்விக்கு 2 நிமிஷம் எடுத்தீங்கன்னா முடிஞ்சு போயிடும் டைம். 1 நிமிஷம். இது உங்களோட ஸ்பீடை பொறுத்து தான். சரிங்களா? உங்களோட ஸ்பீடை பொறுத்து தான். ஒரு 40ல இருந்து 45 நிமிஷத்துக்குள்ள முடிக்க பாருங்க. எவ்வளவு நேரம்? 40ல இருந்து 45 நிமிடங்கள்
குள்ள முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதாவது நல்லா தெரிந்த கேள்விகளை, ஓகே, இந்த 30ல இருந்து 35 கேள்விகளை நீங்க 40ல இருந்து 30, 35, 38, சரிங்களா, 40ல இருந்து 45 நிமிடங்கள், அது எப்படி உங்களுக்கு ஒதுக்குறீங்களோ, எவ்வளவு கேள்விகள் வருதோ அதை பொறுத்து, சரிங்களா, உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கேள்விகள் இதெல்லாம், ஓகே. 45 நிமிடங்கள் ஒதுக்குனீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து 10ல இருந்து 15 நிமிடம் கூடுதலாக கிடைக்கும். 10ல இருந்து 15 நிமிடங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது தெரியாத கேள்விகள், சரிங்களா, 30 கேள்விக்கும் படிச்சுட்டு ஆன்சர் பண்ண முயற்சி பண்றீங்க அப்படின்னா ஒரு 40ல இருந்து 45 நிமிஷம் வந்து நீங்க முடிக்க போறீங்க அப்படின்னா, மீதமா உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10ல இருந்து 15 நிமிஷங்கள் நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓகே, 20 நிமிஷம் கூட இருக்கலாம், அது நீங்க எழுத பொறுத்து தான், சரிங்களா. பட் நீங்க ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் கண்டிப்பா நீங்க அங்க மிச்சப்படுத்தியே ஆகணும். படுத்துட்டீங்க அப்படின்னா இப்ப தெரியாத கேள்விகள்லாம் விட்டுருப்பீங்க, பொது அறிவுக்கு விட்டுருப்பீங்க, ஓகே, பொது அறிவுக்கு விட்டுருப்பீங்க. அதே போல உளவியல் பகுதியில் சில கேள்விகள் தெரியாம விட்டுருக்கீங்க, கணிதம்ல தெரியாம விட்டுருக்கீங்க அப்படின்னா அதை ஆன்சர் பண்ண போறீங்க. ஓகேவா? இப்ப நான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே நல்லா தெரிந்த கேள்விகளை, அந்த 80 கேள்விகள்ல பொது அறிவில் கேட்கக்கூடிய கேள்விகள்ல ஒரு 45 கேள்விகளோ 42 எவ்வளவோ இருக்கோ, அதுல நல்லா தெரிந்த கேள்விகளுக்கு முதல்ல விடையளிச்சு முடிச்சிருங்க. அங்க வந்து ஒரு 3 கேள்வியோ 5 கேள்வியோ நீங்க விட்டுட்டு வரீங்க பொது அறிவில், அதையே ஆன்சர் பண்றதுக்கும். உளவியல் பகுதியில் இருக்கக்கூடிய 30ல இருந்து ஒரு 38 கேள்விகள் வருது கணக்கெல்லாம் சேர்த்து அப்படின்னு பார்க்கும்போது, அதுல வந்து நீங்க ஒரு 30 கேள்விக்கு சரியா பண்ணிட்டீங்க. மீதி இருக்கக்கூடிய 8 கேள்விகள் இதெல்லாம் வந்து விடையளிக்கணும் அப்படின்னா ஒரு நீங்க சொல்ற மாதிரி ஒரு 10ல இருந்து 15 கேள்விகள் நீங்களே வந்து மிஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த கேள்விகளுக்கு விடையளிக்கிறதுக்கு தான் அந்த நேரத்தை ஒதுக்க சொல்றேன் பின்னாடி, சரிங்களா. சோ இத வந்து நீங்க இத பொறுத்த டைம் உங்களுக்கு கிடைக்கும். எவ்வளவு கேள்விகள் மிச்சப்படுத்துறீங்க, எவ்வளவு கேள்விகள் நீங்க வந்து பின்னாடி ஆன்சர் பண்ணும் அப்படிங்கறது எல்லாமே உங்களோட கையில தான் இருக்கு. அது தகுந்த மாதிரி நேரத்தையும் நீங்க வந்து ஒதுக்கிக்கணும், சரிங்களா. சோ அந்த கேள்விகளை விடையளிக்கிறதுக்கு இந்த நேரம் பயன்படும் உங்களுக்கு. அப்ப வந்து எல்லா கேள்விகளுக்கும் விடையளிக்கணும். முக்கியமான விஷயம் என்னன்னா எல்லா கேள்விகளுக்கும் விடையளிக்கலாம், நெகட்டிவ் மார்க் கிடையாது. அப்போ எல்லா கேள்விகளுக்கும் விடையளிக்கும் போது உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச யோசிச்சு பாருங்க, ஏற்கனவே இந்த ஆப்ஷன் எல்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டிசைட் பண்ணிருப்பீங்க இல்லையா. அந்த ஆப்ஷனை தவிர்த்து மீதி ஆப்ஷன் வந்து நீங்க சூஸ் பண்ணலாம். 50-50 சான்சஸ். 2 ஆப்ஷன் 4 ஆப்ஷன்ல இருக்கு, ABCD. இதுல ஏவும் டியும் நான் வந்து முன்னாடியே எலிமினேட் பண்ணிட்டேன். இப்ப பிஆ சிஆன் மட்டும் தான் நான் டிசைட் பண்ணணும். தெரிஞ்சா ஸ்ட்ரைக், உங்களுக்கு என்ன ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் ஆகுதோ அந்த ஆப்ஷனை மார்க் பண்ணிட்டு வாங்க, சரிங்களா. ஓகே, அப்போ ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு மார்க் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, சரிங்களா. ஏதோ குத்து மதிப்பா ஏதோ போடுறத விட கொஞ்சம் யோசிச்சு ஆப்ஷன்ல இருந்தே போட முடியுதா அப்படின்னு பாருங்க, பார்த்து டிசைட் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஆல்ரெடி எல்லா கேள்விகளும் படிச்சீங்கன்னா அந்த கேள்விகள் இருந்தே உங்களை வந்து ஒரு கேள்வியை கூட ஆப்ஷன் வந்து கூட கேள்வியை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கடைசியா ஆன்சர் பண்ணுங்க, எல்லா கேள்விகளுக்கும் ஆன்சர் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல 2 கொஸ்டினோ 3 கொஸ்டினோ வந்து பாத்தீங்கன்னா மினிமம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லாமே உங்களுடைய மதிப்பெண்களை அதிகப்படுத்தும். ஸோ நல்லா நீங்க பண்றீங்க அப்படின்னா பொது அறிவியல ஒரு 35 கேள்விகள் நல்லாவும், நீங்க உளவியல் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா உளவியல் கணிதம் இதெல்லாம் சேர்ந்து ஒரு 30 கேள்விகள் நல்லா பண்றீங்கன்னாவே நீங்க 65 கிட்ட போயிருவீங்க. அதாவது தெரிந்த கேள்விகளை நீங்க நல்லா பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே, சரிங்களா. இவ்வளவு சொல்றேன், சரிங்களா. பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 65 கேள்விகள் ஈஸியா வந்துற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்க பார்த்து ஏதாவது ஒன்னு ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்றீங்கன்னா கூட அதுல வந்து உங்களுக்கு ஒரு 15 கேள்விகள் 5 கேள்விகள் சரியாக கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மார்க் இங்கேயே போயிடும், சரிங்களா. அதனால அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம், சரிங்களா. உங்களோட மதிப்பெண்கள் வந்துடும். பட் இந்த டைமிங் வந்து நல்லா நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா தான் உளவியல் பகுதிகளுக்கு ஒதுக்கி நீங்க ஃபாலோ பண்ண முடியும். பொது அறிவுக்கு நேரத்தை சரியாக திட்டமிட்டு நீங்க பயன்படுத்தினீங்கன்னா மட்டும்தான் உளவியல் பகுதிக்கும் நீங்க அந்த நேரத்தை பயன்படுத்த முடியும். இது நீங்க உளவியல் எடுத்து ஆரம்பிச்சாலும் சரி, ஒருத்தருக்கு உளவியல் எனக்கு நல்லா தெரியும், நான் அது போட்டா எனக்கு கான்பிடன்ட் கிடைக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க எல்லாருமே கான்பிடன்ட் நோக்கி ஓடுவாங்க. நம்பிக்கை, ஒரு நமக்கு வந்து ஒரு தைரியம் வரும். ஓகே, நம்பிக்கை அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச கேள்விகளா நீங்க ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா ஓகே நமக்கு ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன தைரியம் வரும். இப்ப எல்லா கேள்விக்கும் பதில் அளிச்சலான்னு வரும், சரிங்களா. எடுத்த உடனே கஷ்டமான கேள்வியே வந்துச்சுன்னா கூட பயப்படாதீங்க. ஓகே, கஷ்டமா ஒரு கேள்வி வருது அப்படின்னாலும் அதை பார்த்து பயப்படாதீங்க. ஏன் அப்படின்னா பின்னாடி ஈஸியான கேள்வி எல்லாம் வச்சிருப்பாங்க. ஏன்னா ஆப்ஷன் கொஸ்டின் பேப்பர் வந்து ABCD வேற சீரியஸ் வருதா, ஓகே, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி வரும். எடுத்துமே கஷ்டமான கேள்வி உங்களுக்கு இருக்குன்னு நினைச்சு பயப்படாதீங்க, அது விட்டுருங்க. தெரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச கேள்விகளை ஈஸியா அட்டன் பண்ணுங்க. ஏன்னா அதுலேயே நேரத்தை வீணடிச்சிங்க அப்படின்னா பின்னாடி ஈஸியான கேள்விகள்லாம் இருக்கும், அதை நீங்க தொடாமே வந்துருவீங்க, படிக்காமே கூட வந்துருவீங்க. ஏதாவது ஒன்று போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வந்துடுற மாதிரி ஆயிடும். ஏன்னா நீங்க அந்த கஷ்டமான கேள்வி நீங்க ஃபீல் பண்றீங்க இல்லையா, அந்த கேள்விக்கு அதிக நேரம் செலவு பண்ணீங்க அப்படின்னா எப்பயுமே ஒரு கோல் வச்சுக்கோங்க. இந்த கேள்விக்கு இவ்வளவு நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும், இதுக்கு மேல 1 நிமிஷம் அதிகபட்சமா 40 நிமிஷம் 30 நிமிஷம் இதுக்கு மேல நான் அந்த கேள்வியில நம்ம அதிக நேரம் உட்காந்து நான் ஆன்சர் பண்ணக்கூடாது அப்படிங்கறத முடிவு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த கேள்விகளுக்கு நீங்க போயிடுவீங்க. ஓகேவா, அடுத்த கேள்விகள் ஈஸியான கேள்வியாவா இருக்கும். பட்
நீங்க அதுக்கு வந்து தயாராகி இருக்கணும். இதெல்லாம் பண்ணக்கூடாது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இதெல்லாம் எப்படி வரும்னா நிறைய மாதிரி தேர்வுகள் நீங்க எழுதி பார்க்கணும். ஏன்னா இப்ப சொன்னது எல்லாமே வரணும் அப்படின்னா நிறைய மாதிரி தேர்வுகள் போட்டு பார்த்தீங்க மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிராக்டிஸ் கிடைக்கும். எடுத்த உடனே எக்ஸாம்ல போயிட்டு இதெல்லாம் வரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கஷ்டம் தான். ஓகே, நிறைய மாதிரி தேர்வுகள் போட்டு தப்பெல்லாம் திருத்த பாருங்க. எங்க மிஸ் ஆகுது, எந்த இதுல வீக்கா இருக்கும், எங்க இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கறது எல்லாமே நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சோ சூஸ் பண்ணும் போது கஷ்டமான கேள்வியா இருந்தாலும் விட்டுட்டு அடுத்து ஈஸியான கேள்விக்கு மூவ் பண்ணுங்க. ஈஸியான கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? அது வந்து உங்களுக்கு ஒரு கான்பிடென்ட்டா கொடுக்கும். சரிங்களா? சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நிறைய பேர் பண்ணக்கூடிய தவறு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கடினமான கேள்விகள் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு மட்டும் கடினமான கேள்வி, எல்லாத்துக்கும் கஷ்டமா தான் இருக்க போகுது, நமக்கே தெரியலனா வேற யாருக்கா தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டோட ஆன்சர் பண்ணிட்டே போங்க. சரிங்களா? ஓகே, நமக்கு தெரியல, ஐயோ நம்ம மார்க் போயிடும் அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். நீங்க என்ன நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க, அப்ப எல்லாத்துக்கும் வந்து கஷ்டமா தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியோட நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பா எழுத ஆரம்பிங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நல்லா எழுதிட்டு வருவீங்க. அதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணணும்னா நிறைய பிராக்டிஸ் வேணும், நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணி பார்க்கணும், நிறைய தேர்வுகள் போட்டு பார்க்கணும், டைமிங்கை வந்து கரெக்டா மேனேஜ் பண்ணணும். ஏன்னா இப்ப எழுதும் போதே நிறைய பேர் எங்களுடைய மாதிரி தேர்வுகள்லாம் எழுதுறாங்க இல்லையா, அதுல பார்க்கும்போது நாங்க அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஃபீட்பேக் அதுதான். சோ நீங்க வந்து ஒரு 50 கேள்விகள் கொடுக்குறோம், நல்ல டாப்பர் ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஃபுல் மார்க் எடுக்கிறாங்க, பட் அதிக நேரம் எடுத்துக்கிறாங்க. அதுதான் விஷயம். ஒரு 1 hour கொடுக்குறேன் அப்படின்னா அவங்க 1 hour முழுமையா யூஸ் பண்ணி தான் இந்த மதிப்பெண்கள் எடுக்கிறாங்க. ஒரு 45 46 வாங்குறாங்க அப்படின்னா அவங்க அவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணி எடுக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். இதே இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோட குறைவான நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மதிப்பெண்கள் எடுக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், நேரத்தை கரெக்டா வந்து மேலாண்மை பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா எப்படி வேணாலும் கொஸ்டின்ஸ் எடுக்கலாம், எப்படி வேணாலும் உங்க நேரத்தை செலவு பண்றதுக்கு தேர்வுகள்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அதுக்காக தான் இவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லிட்டு இருக்கும். இது சின்ன விஷயமா தெரியலாம், பட் நிறைய பிராக்டிஸ் வேணும். சோ இந்த விஷயங்கள்லாம் நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. இதெல்லாம் தெரியாம மொத்தமா படிப்பீங்க, மொத்தமா ஆன்சர் எழுதுவீங்க, போயிட்டு அங்க உட்காந்து பொறுமையா ஆன்சர் பண்ணலாம்னு இருக்கலாம். ஓகே, எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எழுதலாம் அதை எழுதலாம், இல்ல இந்த கேள்விக்கு தெரியலையே நம்ம படிச்சேன்னு எனக்கு மறந்து போச்சு யோசிச்சுட்டு ஆன்சர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கலாம். இப்படி எல்லாம் பண்ணீங்க அப்படின்னா நேரம் போயிடும். சரிங்களா? இதெல்லாம் பின்னாடி நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னா இன்னைக்கு இருந்தே பண்ணணும். இன்னைக்கு இருந்தே இந்த பிராக்டிஸ் வேணும். இன்னைக்கு இருந்தே தேர்வுகள் எழுதி பார்க்கணும். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3-4 மார்க் டெஸ்டாவது போட்டு பாருங்க. 3-4 மாதிரி தேர்வுகளாவது எழுதி பார்த்துட்டு நீங்க போகணும். அப்பதான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும், எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், எப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஓகே, சோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன், எப்படி படிக்கணும், எதுக்கு என்ன ஒரு எய்ம்ல நம்ம வந்து எக்ஸாம் எழுத போறோம், எவ்வளவு மார்க்குக்கு நம்ம வந்து எய்ம் பண்ண போறோம். ஓகே, உங்களோட மேக்ஸிமம் என்ன அதை எய்ம் பண்ணுங்க. நான் வந்து ஒரு 50 60 70 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன்னு இல்லாம நான் வந்து மேக்ஸிமம் என்னால எவ்வளவு முடியுது அதுக்கு நான் எய்ம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு நீங்க வந்து டிசைட் பண்ணிட்டு படிங்க. இது இந்த எக்ஸாமுக்கு மட்டும் இல்ல, எல்லா எக்ஸாமுக்கும் தான். நீங்க எய்ம் பண்ணி படிச்சீங்கன்னா ஓரளவுக்கு நீங்க வந்து அதில் அச்சீவ் பண்ண முடியும். நீங்க எய்ம் பண்றதே ஒரு 60 போதும் அப்படின்னு எய்ம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா 60க்கு எய்ம் பண்ணீங்க அப்படின்னா 60ல இருந்து கொஞ்சம் கம்மியா கூட வந்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம எய்ம் பண்றதை கொஞ்சம் ரொம்ப அதிகமாவே கேளுங்களேன். கேட்கறது என்ன தப்பு, நான் வந்து நான் 70 வாங்கணும் 80 வாங்கணும்னு கேட்கறது ஒன்றும் தப்பு இல்லையே. அதுக்கு நம்ம தான் அதுக்கு தானே ப்ரிப்பேர் பண்றோம். சரிங்களா? நல்லா அதுக்கே எய்ம் பண்ணுங்க. உங்களுடைய மென்டாலிட்டி அதுவா இருக்கும். சரிங்களா? நீங்க யோசிக்கும் போதே பாசிட்டிவா யோசிங்க, பாசிட்டிவான எண்ணங்களே வரும், பாசிட்டிவாவே நடக்கும். சரிங்களா? ஓகே, ஆல் தி பெஸ்ட். அண்ட் இதுக்கு மாதிரி தேர்வுகள் ஏதாவது போட்டு பார்க்கணும் அப்படின்னா நம்ம அதிகமான டீம்ல இருந்து டெஸ்ட் சீரிஸ் கொண்டு போயிட்டு இருக்கோம். வேணுன்றவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதிகமான டீம் ஆப் இருக்கு, பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு இல்ல டெஸ்ட் பேச்சஸ் அண்ட் வீடியோ கிளாஸஸ்க்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் கிளாஸ்லயும் அண்ட் டெஸ்ட் பேட்ச்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஏதாவது டவுட் இருந்தது ஜாயின் பண்றது அப்படின்னா 8681859181 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. புக்ஸ் எதுவும் வேணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய, அதாவது இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி, இது வந்து தமிழ் மீடியம் புக் இருக்கு. சயின்ஸுக்கு நீங்க இந்த புக்ஸ் வேணும்னாலும் வாங்கிக்கலாம். புக்ஸ் எல்லாமே படிக்காதீங்க, வாங்கிட்டும் நீங்க படிக்கலாம். யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, தேங்க்யூ.